அண்மைச் செய்தி. பொறியியல் கலந்தாய்வை புறக்கணிக்க பேராசிரியர்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஏழு ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கவில்லை என பேராசிரியர்கள் புகார் தெரிவித்து பொறியியல் கலந்தாய்வை புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 7 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என்பதே பேராசிரியர்களின் புகார். இதனால் பொறியியல் கலந்தாய்வை புறக்கணிக்கப் போவதாக பேராசிரியர்கள் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல துணைவேந்தர் இன்றி நடந்தால் பட்டமளிப்பு விழாவையும் புறக்கணிக்கப் போவதாக பேராசிரியர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பேராசிரியர்களின் அறிவிப்பு தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பொறியியல் கலந்தாய்வை புறக்கணிக்கப் போவதாக பேராசிரியர்கள் அறிவித்திருக்கிறார்கள். புறக்கணிப்புக்கு காரணமாக 7 ஆண்டுகளாக பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்பதை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அபிநயா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். அபிநயா, அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களின் இந்த முடிவு குறித்த விவரங்களை சொல்லுங்கள். அது கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீம் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அங்கு பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு அவர்களுடைய குறிப்பிட்ட அந்த பணி அனுபவத்தின் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்படும். இந்த பதவி உயர்வு என்பது கடந்த 7 ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை என்பது அந்த கூட்டமைப்பினுடைய குற்றச்சாட்டு. இது தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்திடமும் சரி அரசிடமும் தொடர்ந்து முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து இந்த 7 ஆண்டுகளாக அது தாமதமாகி கொண்டே சென்ற காரணத்தினால் இன்றைக்கு அந்த கூட்டமைப்பு ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அந்த கூட்டமைப்பில் தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 3 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, அண்ணா பல்கலைக்கழகம் ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக நடத்தும் தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்விற்கான பணிகளை தவிர்க்க போவதாக பேராசிரியர்கள் கூட்டமைப்பிலிருந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு முடிவு 37வது பட்டமளிப்பு விழா பல மாதங்களாக, அதாவது கடந்த டிசம்பர் மாதமே நடந்திருக்க வேண்டிய அந்த பட்டமளிப்பு விழா இன்னமும் நடத்தப்படவில்லை. அதற்கு முக்கிய காரணம் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தர் கடந்த ஆண்டு மே மாதம் அவருடைய பணிக்காலம் முடிவடைந்த பிறகு புதிய துணைவேந்தர் நியமிக்கப்படவே இல்லை. இதன் காரணமாக பட்டமளிப்பு விழாவும் டிசம்பர் மாதத்தில் நடத்தப்பட்டிருக்க வேண்டியது தாமதமாகி கொண்டே சென்றது. ஆனால் சமீபத்தில் நடத்தப்பட்ட சிண்டிகேட் மீட்டிங்கில் உயர்கல்வி துறை செயலாளருடைய கையொப்பத்துடன் பட்டமளிப்பு விழாவை நடத்தலாம். மே 19ஆம் தேதி அது நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியானது. அப்படி துணைவேந்தர் இல்லாமல் பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டால் அந்த விழாவையும் புறக்கணிக்கப் போவதாகவும் இந்த கூட்டமைப்பு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதோடு இந்த 2 முக்கிய முடிவுகள் இல்லாமல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கூடுதலாக இருக்கும் பேராசிரியர்களை கொண்டு பல்கலைக்கழகங்களின் அந்த பேராசிரியர் பணியிடங்களை நிரப்பப்படும், அதாவது பணி நிரவல் என்று சொல்வார்கள், அதன் மூலமாக நிரப்பப்படும் என்ற அரசினுடைய முடிவிற்கும் இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இப்படியாக 3 விஷயங்கள் முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கின்றனர். இதில் மொத்தம் 4 வளாகங்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய 4 வளாகங்கள் இருக்கின்றன. சிஇடி என சொல்லப்படக்கூடிய கிண்டி வளாகம், அதே போல் குரோம்பேட்டையில் MIT வளாகம் இருக்கிறது. கிண்டியிலேயே, அதாவது அருகிலேயே அடையாறில் ACT என்ற வளாகம் இருக்கிறது. அது இல்லாமல் SAP என சொல்லப்படக்கூடிய ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் என்று சொல்லக்கூடிய இந்த 4 வளாகங்கள் இருக்கின்றன. இந்த 4 வளாகங்களையும் சேர்த்து மொத்தம் 1100 பேராசிரியர்கள் இருக்கின்றனர். இவர்களில் சுமார் 450 பேராசிரியர்கள் இந்த கூட்டமைப்பில் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இவர்கள் இந்த பொறியியல் கலந்தாய்வு பணியை புறக்கணித்தால் அதில் கலந்தாய்வு பணிகளில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். பத்மபிரியா. அபிநயா, அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கூட்டமைப்பின் முடிவு குறித்த விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி.